வணக்கம் மக்களே. பிஜி வந்தாச்சு. நமக்கும் எல்லாருக்கும் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட்னாலே பயமா தான் இருக்கு. எங்க மேமும் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சாம்பிளிங் ரிலேட்டடா ஒரு ஆர்டிக்கல் எடுத்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முக்கியமா நான் எடுக்க போற ஆர்டிக்கல் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ல இருக்கணும்னாங்க. அவங்க இதை என்கிட்ட சொல்லும் போது சத்தியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. அப்புறம் யூடியூப் வந்துட்டு பொறுமையா தேடி பார்க்கும்போது தான் ஓ இதெல்லாம் அதானோ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. நான் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம போயிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணதுனால எனக்கு நான் தேடுற ஆர்டிக்கல், எனக்கு செட் ஆகிற ஆர்டிக்கல் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ உங்க டைம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, ஸ்கோபஸ்ன்றது ஒரு டேட்டா பேஸ். ஓகேவா? அந்த டேட்டா பேஸ்ல வந்து நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கும். ஒரு டேட்டா பேஸ்னாலே நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கோபஸோட டேட்டா பேஸ்ல என்னென்ன ஜேர்னல்ஸ் இருக்கும்னா நம்பிக்கையான ஜேர்னல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய செக்கிங் பண்ணிட்டு அப்புறம் தான் அதில் ஜேர்னல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ப்ரொஃபஸர்ஸோ இல்லை டீச்சர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஜேர்னல் எடுத்து நம்மளை ரிசர்ச்சோ இல்லை ப்ராஜெக்டோ பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஜேர்னல்ன்றது என்னது? ஜேர்னல்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எடுக்கிறீங்கன்னா அது ஏதோ ஒரு ஜேர்னலுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஜேர்னல் அண்ட் ஆர்டிக்கல் ரெண்டும் டிஃப்ரெண்ட், அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் ரெண்டும் ஒன்றுன்னு தான் நினைச்சேன். ஸோ எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ரெண்டும் வேற வேற. ஜேர்னல்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். சரி, இப்போ நம்ம எதில் போய் தேட போறோம்னா கூகுள் ஸ்காலர் லேப்ஸ்ல போய் தேட போறோம். இந்த கூகுள் ஸ்காலர்ன்றது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஆனால் வந்து வெறும் படிப்பு சம்மந்தப்பட்டது ஒன்று தான் வரும். அகாடமிக் ரிலேட்டட் திங்ஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேப்ஸ்ன்றது என்னன்னா ஏஐ இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க கூகுள் ரீசெண்டாக. ஸோ நம்ம இதில் போய் தேட போகிறோம். இதான் மோஸ்ட்டாக எல்லாரும் தேடுறது. நிறைய வெப்சைட்ஸும் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இப்போ நம்ம ஆர்டிக்கல் எடுக்கிறது எல்லாமே சேம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெய்டும் இருக்கு, ஃப்ரீயும் இருக்கு. ஃப்ரீயை வந்து ஓப்பன் ஆக்சஸ்ன்னுவாங்க, அதாவது ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல்ஸ். அப்படின்னா நீங்க வந்து அதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெய்டு ஜேர்னல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ஆர்டிகல்ஸும் பெய்டு தான். ஓகேவா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டி தான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னலை தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு கொடுக்குற அளவுக்கு காசு இல்லைப்பா. நமக்கு பெய்டு ஆர்டிக்கலையுமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கு, இன்டர்நெட்லேயும் இருக்கு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு நல்ல ஆர்டிக்கலை செலக்ட் பண்ணது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் போயிட்டு கூகுள் ஸ்காலர் லேப்ஸ் போயிட்டு நான் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து சாம்பிளிங், நான் அதுலேருந்து ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ண போகிறேன். ஏன் நான் டேரெக்டாக சாம்பிளிங்னு போடலன்னா, அந்த மாதிரி நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் பேரை மட்டும் கொடுத்தீங்க, ஒரு ஜென்ரலாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜென்ரலாக கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு தேடுறது தான் நிறைய வேலை. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுக்கும். ஈஸின்னு இல்லை, நீங்கள் நிறைய தேடணும் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சாம்பிளிங்ல தேடணும். ஃபர்ஸ்ட் எனக்கு சாம்பிளிங்ல என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து ஏஐல போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதுவும் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க எந்த ஏஐ வேணா யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் இதுல போட்டால் வரும். ஓகே, இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல போயிட்டு நான் சர்ச் பண்ண போறேன். கூகுள் ஸ்காலர்ல போட்டுட்டு நான் அப்படி சர்ச் பண்ணேன்னா நீங்க வெறும் டாபிக் தான் கொடுக்கணும்னு இல்லை, அந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ரிசர்ச் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் வச்சு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இதை வச்சு இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட நீங்க கேட்கலாம். சரி, இப்போ நான் போட்ட டாபிக்கான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் எடுக்கணும். சரி, இப்போ ஆர்டிக்கல் எடுத்து அந்த ஆர்டிக்கல் எந்த ஜேர்னல்ல இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டிக்கலை சூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரலா தான் இருக்கும். சும்மா நீங்க சர்ச் பண்ண டாபிக்கான ஜென்ரல் ஆர்டிகல்ஸ் தான் வரும். போக போக தான் அதை யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். ஓகேவா? மோஸ்டா உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கா, இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே நிறைய கொடுத்துருப்பாங்க.
அதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி எதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஜேர்னல்ல வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். ப்ளஸ் அதில் பிடிஎஃப் இருந்தால் அந்த பிடிஎஃப் லிங்க் சைடில் காட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு 2-3 வெப்சைட் போய் காட்டுறேன் இப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுல ஸ்டடி ஆஃப் வேரியன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆர்டிக்கலோட நேம். அப்புறம் ஸ்பேஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஜேர்னலோட நேம். இந்த ஜேர்னல்ல தான் இந்த ஆர்டிக்கல் இருக்கு. ஓகே, ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயில்ஸ் காட்டும். அந்த மாதிரி நீங்க இந்த ஆர்டிக்கலை கோத்ரூ பண்ணலாம். கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருந்தால் சூஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்னேன்ல, நம்ம வந்து ஓப்பன் ஆக்சஸ் ஆர்டிக்கலை தான் எடுக்கணும். அப்போதான் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி பெய்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நெக்ஸ்ட் இப்போ இந்த வெப்சைட்ல போய் பார்க்குறேன். நான் மனுஷன் தான்பா. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா precision of systematic and random sampling in clustered populations. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாதவங்க நான் இதை படிக்கும் போது கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு புரியாத மொழியில பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அது என்னோட டாபிக்கோடைய ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா, இதுதான் ஆர்டிக்கலோட பேரு. இது வந்து எக்கலாஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல்ல வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கல் எடுக்கிறேன். இப்ப என்னன்னா நீங்க வந்து உங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டிக்கல் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஆர்டிக்கல் வந்து டிஃப்ரெண்ட் ரிசர்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆர்டிக்கலை சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த ஆர்டிக்கல் எடுக்கிறேன். இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மாடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு ஜேர்னல்ல வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் தான் செக் பண்றதுக்கு ஸ்கோபஸோட வெப்சைட்டுக்கு போகணும். வெப்சைட் போயிட்டு இங்க இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சப்ஜெக்ட் வச்சு தேட போறீங்களா, இல்ல டைட்டில் வச்சு தேட போறீங்களா, இல்ல பப்ளிஷர் வச்சு தேட போறீங்களா, இல்ல ISSN அப்படின்னு ஒரு கோட் இருக்கு அதை வச்சு தேட போறீங்களா கேக்குது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பப்ளிஷர்ல டைட்டில் வச்சு தேட போறேன். என்விரான்மெண்டல் மாடலிங் அண்ட் சாஃப்ட்வேர்ன்றது தான் நம்ம ஜேர்னலோட பேரு. ஓகேவா, ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணும் போது அது பார்த்தீங்கன்னா ஸ்கோபஸ்ல இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல். அப்ப நான் இந்த ஆர்டிக்கலை எடுத்து என்னோட ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணலாம். எங்க மேம் சொன்ன மாதிரி எடுத்தாச்சு. இவ்வளவுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆர்டிக்கல் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். நிறைய தேடினாதான் வந்து உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த ஆர்டிக்கல் கிடைக்கும்.